ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஜா இருக்கார் பார்த்தீங்களா? இந்த ராஜா நம்மளுடைய வீட்டில் நான் வேலைக்கு விட்டுட்டு வந்தப்போ என்னென்னலாம் நைட்டில் சாயந்தரத்தில் காலையில் நான் விட்டு வந்ததுக்கப்புறம் அமுக்கலை பண்ணார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹோம் கிளீனிங் தான் நம்ம பார்க்க போகிறோமே இன்றைக்கி. என் வீடு நான் உங்களுக்கு ஹோம் டோர் எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஹோம் கிளீனிங் ஆகிடுச்சு. அதனால் ஹோம் கிளீனிங்கை பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? காலையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. இந்த 10 நாள் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். இதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி வீடியோ வரும். ஏன்னா அரி கடைக்கு வரான்ல, அதனால் அரி என்னென்ன சேட்டை பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக வீடியோ வரும். ஓகேங்களா? அப்போ கூட பாருங்கள், வந்தான் முட்டை உரிச்சு கொடுத்தான் அரி. அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணால் இவ்வளோதான். நான் வளவலன்னு பேச விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் வீட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிட்டோம். ஆனால் அரி பண்ண வேலை எல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சுக்குது. நம்ம நம்பி விட்டு போன குழந்தை இப்படி பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடு முக்கால்வாசி எப்படி சொல்கிறதுனே எனக்கு புரியல. ஃபுல்லாக வீடு ரொம்பவே அவன் நாஸ்தி பண்ணி வச்சுருக்கான். சரி, நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். சேரில் இருக்கிறது எல்லாமே துவைச்ச துணிங்க. ஆல்ரெடி மிஷினில் துணி இருக்குது. இங்கே துவைக்கிற துணிங்க கீழே இருக்குது. மாமாவுடைய டியூட்டி ட்ரெஸ்ஸு அங்கே இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு. அதை மாமா கையால் வாஷ் பண்ணிப்பாங்க, மிஷினில் போட மாட்டாங்க. என்ன மாமா? பேசுங்க, வாங்க மாமா. வாஷ் பண்ணால் க்ளீனாக சுத்தமாகும். மிஷினில் போட்டால் அழுக்கு போகாது அவசியத்துக்கு. அது ஒரு நாள் போட்டால் தான் ஒன்று விட்டால் தான் அழுக்கு போகுமான்னு தெரியல. துணி தான் வீணாகும். நீங்கள் அப்படியா சொல்லுவீங்க? வேறு என்ன சொல்லுவீங்க? இங்கே வாங்க. வேறு என்ன சொல்லுவீங்க? உடம்புக்கு நல்லது அப்படி சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, சோம்பேறிங்க தான் மிஷின் சோம்பேறிகள் இல்லை, வேலை அதான் வசதி தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை பாருங்கன்னா, அவங்க பொய் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட சோம்பேறிங்க தான் மிஷினில் துணி போடுவாங்க, நீ சோம்பேறி பாப்பா, அதனால் நீ மிஷினில் உன்னுடைய துணியை உன் புள்ள துணி போட்டுக்கிற அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் வளையல் வைக்கிற பாக்ஸு நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிற பாருங்கள். இதுக்குள்ளே அழகான ஒரு குட்டி சாய்பாபா இருப்பார் பார்த்திங்களா? எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார் பார்த்தீங்களா? இந்த சாய்பாபா நான் ஒடிசாலேயே தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ராதா வாங்கி கொடுத்தா. பட் ஆனால் நான் ஒடிசாவில் இல்லைன்னு சொன்னதுனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஒடிசா போனதுக்கப்புறம் இதை நான் என்னுடைய ரூமில் வைக்கிறதுக்காக நான் இதை அப்படியே பத்திரமா ஓப்பன் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு என்னுடைய பூஜை ரூமில் தெரியும், நான் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்றது. அதனால் அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் கூட பாருங்களேன், எனக்கு இந்த ஸ்டிக்கர் கூட அவள் தான் வாங்கி கொடுத்தது, ராதா வாங்கி கொடுத்தது தான். ஒன்று காலி பண்ணியாச்சு, இன்னொன்று அப்படியே இருக்குது. அதுதான் இது. நான் ஏன் இன்றைக்கி நான் வீட்டை ஹோம் டோர் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஹோம் டோர் போடணும்னு நினச்சேன். ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு ஹோம் டோர் போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. மாமா போய் டிவிக்கு கேட்டு வந்துட்டாங்க. இப்போ டிவிக்கு தேவையானது எல்லாமே நம்ம அங்கே செட் பண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் ஒரு 10 மணிக்காக கேபிள் கனெக்ஷன் போட்டுடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த கூட மாமாவோடைய ஐடியா தான் இது. ஏன் மாமா? அதாவது அரி ஃபுல்லாக இதை பண்ணி விடுறாரு, ஃபுல்லாக தெரிஞ்சு விடுறாரு, அதனால மேலே கட்டிச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், அரியோடைய க்யூட்டான பொம்பளை வேஷம் போட்ட ஃபோட்டோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே அப்பாவும் பிள்ளையும், இது அரியோடைய 3வது பர்த்டேக்காக அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அவ்வளோதான்.
இந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமாவுடைய பர்த்டேக்கு தான் நான் gift பண்ணது. இதுவுமே மாமாவுடைய பர்த்டேக்கு தான் gift பண்ணது. மாமா நம்ம வீட்டில் குடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமலே மாமா குடை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி கச்சமச்சான்னு இருக்கும். இப்போ இப்படி இருக்க வீடு சாரி மாமா, இப்போ இப்படி இருக்க வீடு இன்னும் ஒரு 1 ஹவரில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி என்ன ஆகுது, 7:30 ஆகுது. மாமா எத்தனை மணிக்கெலாம் மாமா வீடு க்ளீன் பண்ணி முடிப்பீங்க? 8 மணிலாம் முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, மீன் தொட்டிக்கு மேலே கூட அப்பா புள்ள ஃபோட்டோ தான் இருக்கும். மாமாவை நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது நீங்கள் பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது இந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளுடைய கடையில் வந்து ஒரு தம்பி கொடுத்தாப்புல, அவங்க கம்பெனியில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்கெட்டும் ஒரு மிக்சர் பாக்கெட்டும் கொடுத்தாங்க. அதை அரி சாப்பிட்டான். இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்களா நம்மளுடைய மீன் தொட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஓகே, கரெக்டாக நான் உங்களை வீடு க்ளீன் பண்ணிவிட்டு 9 மணிக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீட்டை திரும்பி காட்டுறேன். அங்கே பார்த்திங்களா அது உட்காந்துருக்கான் பாருங்கள். அவனால் தான் எனக்கு இப்போ இவ்வளோ வேலையுமே எனக்கு வந்தது. எப்போவுமே வீடு சுத்தமாக இருக்கும், ஆனால் அது இப்போ நான் தொடர்ந்து வேலைக்கு போய் இந்த 15 நாளாக வீட்டை சரியாகவே நான் கவனிச்சிக்கல அப்படின்னும் போது எனக்கு நிறையா வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சரி, உடனே ஆயுத பூஜை வருது, அதனால் சரி சேர்த்தே வீடு க்ளீன் பண்ணிவிட்டோன்னா நம்ம ஆயுத பூஜை க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதனால் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 ஃபோட்டோ நம்ம ஸ்டுடியோவில் வாங்க வேண்டியது இருக்குது. என்னென்ன ஃபோட்டோ அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே பாய். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் வந்து இது துணி மடிக்கணும். மிஷினில் ஓடுற துணியை கம்ஃபர்ட் போட்டு அலசி எடுத்து காய போடணும். இந்த துணிங்களை மடிக்கணும். இருக்கிற வேலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன்னு முடிச்சுட்டு வரோம். மீதி வந்து பாருங்கள், நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறேன், மாமா பெட்ரூம் க்ளீன் பண்ணாங்க. பாருங்கள், ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். முழுசாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன், பார்ப்பீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நம்ம வீடு துடைக்கிறோம். என்ன மாமா வந்து புலம்பிக்கினே வீடு துடைக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக படுக்க கூட விட மாட்டேன்றியடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து மிஷினில் இருக்க துணியெல்லாம் எடுக்கணும். நம்மளது வந்து ட்ரையர் ஓடாதனால கையாலேயே தான் புழிஞ்சு தண்ணி வடிகட்டி நம்ம வந்து போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு போய் நம்ம மாடியில் போட்டு வந்துடலாம். பாருங்கள், வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுத்தமாக ஃபுல்லாக எல்லாமே பிரிக்காச்சு. பார்த்திங்களா, எங்களுக்கு 2 பேருக்குமே இந்த மாதிரி கரையாக இருந்தால் பிடிக்காது. ஏன்னா இது வெள்ளை டைல்ஸுக்கு அதுக்கும் வீடு சுத்தமாக நீட்டு எடைய போன்ட்டாரி குறுக்க வந்து ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறாரு. இந்த மாதிரி கரையாக இருந்தால் பிடிக்காது, வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும். நடுவில் அவன் பண்ணுறான் பாருங்கள். இது வந்து நாளைக்கு கடைக்கான மளிகை சாமான் தான், அது வந்து அங்கே இருக்குது பாருங்கள். பாவம் மாமா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அவர் பாருங்கள் என்னத்துக்கு இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா நான் உங்களுக்கு? சொல்லுங்க மாமா. பாருங்க, அரிக்கு வந்து செட்டா பாக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அங்கே எதுவும் சுவிட்ச் பாக்ஸும் அவனுக்கு அழகாக போடுற மாதிரியே வச்சாச்சு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்து கேபிள் போட்டுருவாங்க. கிச்சனும் ஃபுல்லாக பார்த்தீங்களா. இதை நான் ஹோம் டோருன்னு உங்களுக்கு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரியே பாருங்கள், மேலே வீடு வந்து வேலை நடக்குதா, அதனால தான். பார்த்திங்களா, இங்கே வந்து ஃபேர் அண்ட் லவ்லி பவுட்ரு இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவன் கொட்டி வீணாக்கி வச்சுருக்கான். அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க. நானும் வெளியே போயிடணுமா மாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை வீட்டை விட்டு திருத்திட்டு இங்கே பாருங்கள் கதவை அடிச்சிட்டு. சரி, ஓகே, வீடு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம.